உங்களுக்கு எல்லாருக்குமே நடராஜர் சிலை தெரியும் தானே? கண்டிப்பா எல்லாருமே நடராஜர் சிலை பார்த்துருப்பீங்க. அந்த நடராஜர் சிலையில சிவன் நடனமாடுற அந்த வடிவத்துக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய விஞ்ஞான விளக்கமே இருக்குது. சுவிட்சர்லாந்துல இருக்கிற இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய வானியல் ஆராய்ச்சி மையமா இருக்கிற CERN அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆராய்ச்சி நிலையத்துல, அந்த ஆராய்ச்சி நிலையத்தினுடைய கட்டிடத்துக்கு முன்னால கிட்டத்தட்ட 2 மீட்டர் உயரமான ஒரு நடராஜர் சிலை வைக்கப்பட்டிருக்குது. அது எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அந்த இடத்துலன்னு சொன்னா, நைட்ல அந்த கட்டிடத்துல வந்து லைட் போடும்போது அந்த லைட் அந்த நடராஜர் மேல பட்டு அந்த நடராஜரனுடைய நிழல் வந்து அந்த CERN கட்டிடத்து மேல விழுகிற மாதிரி அங்க அமைக்கப்பட்டிருக்குது. இந்த நடராஜர் சிலை சம்பந்தமே இல்லாம அங்க இருக்கிற எல்லா மக்களுமே வந்து கிறிஸ்டியன் மக்கள் தானே, எதுக்காக சுவிட்சர்லாந்துல கொண்டு போய் அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அந்த ஆராய்ச்சியாளர்கள்ட்ட கேட்ட இடத்துல அவர்கள் சொன்ன பதில் என்னன்னு சொன்னா, இந்த உலகத்தினுடைய மிக மிக சிறிய ஒரு விஷயம், அதாவது எங்கட வெற்றிக்கண்ணால பார்க்க முடியாத இந்த உலகத்தினுடைய மிக சிறிய ஒரு விடயம் எதுன்னு கேட்டா அணு. அந்த அணுவுக்குள்ள நியூட்ரான், எலக்ட்ரான், புரோட்டான் என்ற 3 சேர்க்கைகள் எப்பவுமே அசைஞ்ச நிலையிலே இருக்கும். அது அசைகிற அந்த வடிவமும் நடராஜர் சிலையில சிவன் நடனமாடுற அந்த வடிவமும் ஒரே மாதிரி இருக்கிறதா அவர்களால கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம அது ஒரு வானியல் ஆராய்ச்சி நிலையம் தானே, அவர்களால பிரபஞ்சம் இருக்குதானே, அதாவது பிரபஞ்சத்துக்குள்ள தான் எங்களோட உலகம் இருக்குது. பிரபஞ்சம்ன்றது மிக மிக விரிவடைஞ்ச ஒரு விடயம். அந்த பிரபஞ்சத்துல வந்து பிரபஞ்சத்தினுடைய பிரதானமான ஒளி, அதன் மூலமா தான் இந்த பிரபஞ்சமே வந்து இயங்கிக் கொண்டிருக்குது. அந்த ஒளி இருக்கிற வடிவமும் நடராஜர் சிலையில வந்து சிவன் நடனமாடுற அந்த வடிவமும் ஒரே மாதிரி இருக்கிறதா, அதாவது இந்த உலகத்தையும் தாண்டி மிகப்பெரிய பிரபஞ்சமும் இந்த உலகத்துல வெற்றிக்கனால கூட பார்க்க முடியாத மிக சிறிய செயற்கைக்குள்ள இருக்கிற அந்த செயற்கைகளும் வந்து அசைகிற 2 விதங்களும் ஒரே மாதிரி இருக்கிறதா அந்த ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அதை கண்டுபிடிச்சதுக்கு பிறகுதான் அவர்கள் இந்தியாவிட்ட அதை வந்து வேண்டுகோள் விடுத்து 2004ஆம் ஆண்டு இந்தியாவால சுவிட்சர்லாந்துல இருக்கிற CERN ஆராய்ச்சி மையத்துக்கு வந்து அந்த நடராஜர் சிலை அன்பளிப்பா வழங்கப்பட்டது. இதுல அவர்கள் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த நடராஜர் சிலை வந்து பல ஆயிரம் வருடங்களுக்கு முதலே தமிழர்களால அவர்கள் வாழ்ந்த குகைகள்ல ஓவியங்களா வரையப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகுதான் அது வந்து ஒரு சிலையா ஆக்கப்பட்டு இப்ப வந்து நாங்க வந்து வழிபடுற ஒரு சிலையா வந்து உருவாகி இருக்குது. ஆனா பல ஆயிரம் வருடங்களுக்கு முதலே தமிழர்களினுடைய குகைகள்ல குகை ஓவியமா இந்த நடராஜர் சிலைகள் வரையப்பட்டிருக்குது. இதுல இருந்தே வெளிப்படையா தெரிய வர்றது என்னன்னு சொன்னா, அப்ப இருந்த தமிழர்கள் வந்து அந்த காலகட்டத்திலேயே இந்த நவீன சாதனங்கள் எதுவுமே இல்லாத காலகட்டத்திலேயே வானியலையும் ஆராய்ச்சி செய்து, அதே மாதிரி அணுவையும் ஆராய்ச்சி செய்து, அதுல இருக்கிற விடயங்களை அறிவியல் ரீதியான ஒரு விடயங்களை வந்து அதிகம் ஆராய்ச்சி செய்து அவர்கள் ஓவியங்களான முறையில வந்து அடுத்த கால சந்ததிக்கு வந்து வழங்கியிருக்கணும். அதை வந்து நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்தாததால தான் இன்றைக்கு நாங்கள் ஒரு அதை பற்றி தெரியாத ஒரு சமூகமாகவே ஒடுக்கப்படுற ஒரு இனமாக வந்து உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ ஆனால் தமிழர்களினுடைய அறிவியல்ன்றது வந்து மிக பரந்து விரிஞ்ச ஒன்றா இருக்குன்னு சொல்லி அந்த ஆராய்ச்சியாளர்களாலேயே, வெளிநாட்டு ஆராய்ச்சியாளர்களாலேயே கட்டுரைகளில் எழுதப்பட்டு தான் இருக்குது. நான் சொன்னது ஒரு 10 வீதம், அந்த நடராஜர் சிலையில் குறிப்பிடப்பட்டிருக்கிற விஞ்ஞான ஆராய்ச்சிகளை வந்து ஒரு 10 வீதம் தான் இது. ஆனால் இன்னும்